வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 2023 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 ரூபா செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா பல நிபந்தனைகள் உள்ளது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கிடைக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ள கண்டிப்பாட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொந்த வாகனம் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நஞ்சை நிலம் 5 ஏக்கரும் புஞ்சை நிலம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கருக்கும் உள்ளால தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரம்புகளை நீங்கள் மீறும்போது நீங்கள் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தகுதியற்றவர்கள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால இந்த நிபந்தனைகள் இருக்கிறனால நிறைய பேருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இதற்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. ஸோ இது பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளிடையே மிகவும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினது. அதாவது பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் இதற்காக பார்த்திங்கன்னா முறையிட்டு இருந்தாங்க. இனி பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வருமானத்தை நீட்டிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வரன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது வருமா இல்லைன்னு வருகிற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதியோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி 1 வருடம் நிறைவடைய போகிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கூடுதல் பயனாளிகளை இந்த திட்டத்தில் சேர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 5 லட்சம் அதற்கு உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாட்டு கருதப்படுகிறது. ஸோ இதற்கான அஃபிஷியல் அறிவிப்பை வந்தால் தான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இனிப்போ செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டி ஏரியா இருக்கிறனாலே நிறைய பேருக்கு இன்னும் பணம் கிடைக்காம இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக அப்ளிகேஷன் எப்போது வரன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதிதாட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் அவங்க இன்னும் எனேபிள் பண்ணலை. அதாவது பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான தகவல் ஒன்றும் இல்லை. தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய குடும்ப அட்டை நிறைய பேருக்கு இப்போ வர தொடங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக எப்படி அப்ளை பண்ணதற்கான ஆப்ஷன் இப்போ கூடிய சீக்கிரத்தில் அதற்கான தகவலை வெளியிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பொழுது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.